எங்கே செல்லும் இந்த பாதை? ஹலோ ஐயோ யாரோ செய்யணும். பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் ஒன்னோ ரெண்டு ஒண்ணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்கா திருடி திக்கிற பொண்ணே மசுர புடுங்கலையோ, கொஞ்சம் மண்ணும் தாரே தின்னடியம் மசக்க தீரலையோ. பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பருவு அட பொடுகு யாட்டு பருவ புடுங்கணும். என்னையா பாட்டு பாடுற? கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, வேற எங்க இடம் இல்லையா? என் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. சொல்லம்மா கண்ணுல வாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா. என் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு மானே மானே அத்தார பூவில் வந்த தோணு தோணு அஞ்சுதம்மே அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே வாடி நந்தவனத்தில கொஞ்சம் விளையாடு. என்ன சொன்னீங்க? ஆரம்பியமாகவே தெம்மாக பாட நீ பாட. ஒரு தினைக்கு வாசிக்கிறிய பெரிய ஏஆர்எம் கச்சேரியில் வாச்சவங்க. யோ உனக்கு உதவி செஞ்சா என்னையா வயிற கூப்பிட்டு வாடி பொடுகு ஒத்த சக்காலத்தி மக. யார சொல்றீங்க? என்ன பேசுறீங்க? உன்னை தாண்டி பேசுறது யாரு? சோனமுத்து மையனா? இல்ல இல்ல பூச்செண்டு பேரே. யாரு பூச்சொண்டு பேருனா? ஹாய் மேடம். ஹாய் சார். உங்களே ஒரு 25 வருஷமா நான் ஃபாலோ பண்றேன். 25 வருஷமா? இன்னும் ஒரு 4 வருஷத்தை சேர்த்துக்க. வயசே அப்படித்தானே? வயசு அப்படித்தானா? ஆமா. இங்க பாரு அவங்களுக்கு பூரிப்ப பாரு. அங்க பாரு என்ன நடக்குதுன்னே தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்குது. பாரு என் தம்பி வந்துட்டான். 500 ரூபா கொண்டு வந்துட்டேன். மேலே வர வேணாம். நீ பிள்ளைய கையை பைய பிடிச்சி இழுத்துருவேன். கணேசன் ஹலோ முனியம்மா என்னம்மா? கணேசன் முனியம்மா சார்பாக ரூபாய் 501 நன்கொடை கொடுத்த என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். செல்லுக்குள்ள சூடாக இருக்கு. சட்டிக்குள்ள வச்சுருந்தாரா அத்தி வந்து வாங்கிக்குவாப்ல. இருங்க, எங்க போக போகுது? இங்க தானே இருக்கும். ஜெயா சொல்லுங்க ராதா. அடங்கொய்யா என்னங்க அம்மா? வாடா என் தங்க. என்ன முப்போகம் விளையிற நிலத்தை இப்படி உழவு ஓட்டாம வச்சிருக்காங்களே. ஆறு யாரு அந்த அவெல்லாம் முணுமுணுன்னு இருக்கேன். எம்புட்டு படம் பார்த்தானோ வேண்டவா உன்னைய போட்டு நோண்டவா. வாங்க போ அப்படி ஒவ்வொரு ஆள்கிட்ட வாங்கிட்டு வானே. வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. மதுரை சுரேஷ்குமார், நத்தம்பட்டி அமல்ராஜ், திருச்சி ராக்கெட் குமார் சார்பாக 501 நன்றி 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 தேவா. உலகத்தில் உன்னதமான பிறவி மனித பிறவி, அதிலையும் பெண்களா பிறப்பதற்கு நாம் பெருமை செய்ய வேண்டும். உன்னைய ஒரு தாய்மார நினைச்சு நான் தலை வணங்குறேன் ஜெயப்பிரியா. ரொம்ப நன்றி ராதாகிருஷ்ணா. அடி பேர் சொல்றியா? அடி பிறைத்தனி பைய மகளே. அப்படி தாயா சொல்லு. என்னையா பண்ணுவேன்? ஏன் உன் பேர் சொல்றதுக்கு ராதாகிருஷ்ணன் பேர் வச்சிருக்காங்க? உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அப்படித்தான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவியா? அப்படித்தான் சொல்லுவேன். திமுரு கொண்ட முண்டைக்கு திங்கக்கிழமை வெடி ஓட்டாங்களாம் பழமொழி. கே கருப்பசாமி, கே சுந்தரவல்லி, மகாலட்சுமி, மருதங்குடி மருதமணி மாமா அவர் சார்பாக எனக்கு 1001 எழுதியிருக்கு. 101 ரூபா கொடுத்துட்டு போறேன். இருங்க, மீதி காசு வரும், பொறுமையா இருக்கு. இது உங்க ஊர்ல 101 அண்ணே பாருங்கண்ணே. ஒரு சைவர் கூட போச்சு, விடுங்க ப்ரோ. சரிங்க மாமா. அவரை போட்டு இந்த பாடுபடுத்து. நீங்க போங்க சித்தப்பா, போய் உட்காருங்க. சித்தப்பா அவர் சித்தப்பா, எனக்கு மாமா. அதனாலதான் சித்தப்பான்னு கூப்பிட்டேன். அப்படி சித்தப்பான்னு போயிடாத. உன்ட்ட சின்னம்மாவை கேட்பாரு. சின்னம்மாவை தானே கேட்கிறாரு. ஓ சின்னம்மாவை கேட்பாருண்டே. எங்க சின்னம்மாவையா? பார் என் ஆண் வர்க்கத்தை பார். எதுக்கு? எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வெளியில இருந்து பைக் எடுத்து வந்திருக்கா. எதுக்கு? எதுக்கு? என்னைய பார்க்க கிடையாது. வேற யாரை பார்க்க? உன் திண்ணைய பார்க்க. திண்ணைய பார்க்க? யோ, உன்னைய பார்க்கறதையா வந்து உட்கார்ந்திருக்கா? என்னைய பார்க்கறதுக்கு வந்து உட்கார்ந்திருக்காங்க. என்னைய பார்க்கறதுக்கு எங்க வர்க்கம்லாம் உட்கார்ந்திருக்காங்க. ஓ வர்க்கம் எவ்வளவு அமைதியா.
உன் வர்க்கம் பூரா என்ன கோயிலுக்கு புளிச்சோறு கட்டிட்டு வந்தது மாதிரி உட்காந்துருக்கு. டீ குடிச்சிட்டு பிக்னிக் வந்திருக்க மாதிரி ஒண்ணுமே தேராதவள சேச்சி ஜாலியா உட்காந்துருக்கா பத்தியலா. ஹலோ ப்ரோ. யோ அவங்க 2 பேரும் காலேஜ் மேட். அந்த பாரு எவ்வளவு அழகா கால் நீட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. காலேஜ் மட்டா? ஆமா. ஐயா இருக்காரா? இருப்பாரு. எங்கிட்டாவது உட்காந்து நானும் பாப்பாரு. ஒரு காலத்துல நமிதா மாதிரி இருந்தா உனக்கு வந்த வாழ்வு நீ பார்த்த. அது நமிதா மாதிரி இருந்ததை நீ பார்த்த. அது உருட்டாதையா முத ஆளுகளை பாரு ஆளுங்க. ஏ குமரியில அப்படித்தான் இருக்கு. அவங்களே சிம்ரன் மாதிரி இருக்காங்க, நீ நமிதா மாதிரி இருக்காங்கன்னு சொல்ற. போய் சொல்றேன். சிம் கார்டு மாதிரி இருக்காது சிம்ரனா. போதும்டா. நீ நிறுத்து. நீ பொறுத்து. நீ பொத்து. நீ மூடு. மாசமாக இருக்கியா? ஏன் இப்படி தேட்டு லாடிப்பா போட்டிருக்கேன். ஏ ஆம்பளை ஓடுற ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே பொம்பளை ஓடுற. நாங்க போறதெல்லாம் நீங்க போடுறீங்க. வேட்டியை நீ கட்டுற. நான் லாடிப்பா உன்னுடைய இதை ஏங்க முதல்ல இப்பெல்லாம் நாங்க தான் சுடிதார் போறோம், நீங்களும் சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கொடுமையெல்லாம் நான் எங்க போய் சொல்றேன்? ஏய் மானத்தை மறைக்க தாண்டி ஆட. அதுக்கு கோமணத்தை கட்டிட்டு தெரிய வேண்டியதானே. எதுக்கு பொம்பளை பிள்ளை போற சுடிதார போடுறீங்க? கோமணத்தை கட்டினா உன் செவரட்டி அந்து போறான். எதுக்கு என்னையே சொல்ற? ஆளுகளை பாருங்க. பொம்பளை நாட்டுல என்ன சாதிச்ச? எல்லாம் சாதிக்கிறது பொம்பளை நாங்க தான். ஆம்பளை நீங்க செய்யற எல்லா வேலையும் நாங்களும் செய்கிறோம்யா. நீங்க எங்களை விட என்ன செஞ்சு போடுறியா? என்னென்னமோ செய்வோம். நாங்களும் என்ன வேணா செய்வோம். நீ சொல்லு. நீ சொல்றது எல்லாத்தையும் நாங்களும் செய்யறோம். சொல்லியா? நாங்க ஆம்பளை ஒண்ணுக்கு இருக்கும்போது கூட ஆனா ஒண்ணு எழுதுவோம். ஆனா ஒண்ணு எழுதுவீங்களா? அவன் எதுல திறமை படைச்சுக்கிட்டு இருக்கா? நீ அக்கனாவுக்கு தண்ணி இல்லைன்னா குடிச்சிட்டு வந்து எழுதுவியா? வாரு அந்த கடைசியில வாரு. அவங்க ஏபிசிடி எழுதுறவங்க. இந்த லைட் வெளிச்சத்துலயும் உங்களுக்கு அங்கே உட்காந்துருக்க ஆள் தெரியுதா? இந்த 2 பேரும் அடிச்சு பாஞ்சிட்டாங்க. எப்போ கைட்டு அடிச்சு அப்படி வெட்டிக்குங்க. போனை தூக்கி கொடுத்துட்டாப்லன்னு பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்காப்புல. அந்த பையன் போன எடுத்து சண்டை இந்த போட வேணாம். உங்களுக்குள்ள விளையாட்டுக்கு அடிச்சுக்கிற வேணாம். அண்ணன் தம்பியா பிறந்துட்டான். அன்புதான முக்கியமப்பா. ஏ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி மருதமணி போயல தாண்டி. தீ வச்சுட்டு போக போறேன். ஹலோ 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 வாலிமே இங்கே போகிறோம். கொட்டாயை வச்சுட்டு போக போகிறேன். காசு புரிஞ்ச வீட்டிலே வாங்க மயிறு மயனே. ஏண்டா தாம்பாளத்தில் பொருதி பார்த்துருக்கேன், வெத்தையில் பொருதி பார்த்துருக்கேன், தேங்காயில் பொருதி பார்த்துருக்கேன். கிரிக்கெட்டு மட்டையில் பொருதுனது நீ தான்டா. உன்னைய மாதிரி ஒரு விலங்கா பையன் யார்ட்டுமே கிடையாது. என்ன ப்ரோ ஒத்தர வைக்கிறீங்களா? நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் தானே? டோனி என்ன டோனி மாறு வேஷத்தில்? டோனி இல்லை நோனிடா. என்னையா அது டோனிக்கு வந்த சோதனை? பேரை மாத்தியாச்சு. அவர் பேரு டோனி, ஏன் பேரு அவர் பார்த்தாருன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. வணக்கம்ங்க. பத்தியா எப்படி முட்டுச்சந்துக்குள்ள வரையான் பாரு. ஏற்பாடு இல்லை செய்யா. நான் செகுல்ல அரைஞ்சூரிய மயிறு மகளை கீழே குடிச்சு வணக்கம். அடிச்சுட்டா 200 ரூபாய்க்கு மருந்து வாங்கி குடி. பொம்பளை அடிச்சா என்ன சொன்னீங்கன்றத மைக்கில் சொல்லுங்க. கேட்க மாட்டேங்குது. கேட்கலையா? சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. சொன்னா திருப்பி எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தலை வலிக்குது, எனக்கு எல்லாம் வலிக்குது. ஐயா மேடை. டே தம்பி மேடை எப்படி பண்ணாங்க? சாச்சு விட்டுரு. காலகாலத்தில் வீட்டுக்கு போவான். அவ்வளோதான் காலி வெட்டிட்டேன். என்ன பண்ணீங்க பவர? அவனை அப்படி அடிச்சேன், உன்னை அப்படி அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? எப்படி அடிப்பேன்? நீங்க எனக்கு சித்தி வேணும். சித்தி நீங்க எனக்கு வேணும். பெரியப்பா வேணும். பெரியப்பா. இவள 2 அரை விடுறா. பெரியப்பாட்டாடா ப்ரோ. என்னடா என்ன செனையாடு மாதிரி உட்காந்துருக்க? ஏன் ப்ரோ? அந்த மாடியில் உட்காந்தது மாதிரி வேற ரொம்ப பண்றாங்க. ஏபிஜிடி சொல்லித்தரே எல்பாலேடி வந்த கடி.
முதல்ல குலைவி இருந்து கொட்டல இல்லைன்னா பூரையும் கடிச்சு வச்சு போடுறேன் ஏன்டா முண்டை அதெல்லாம் ஏன்டா ஏய் ரெண்டு பேரும் வெளியில வரைக்கும் அப்படியே நில்லுங்க. கொசு கொசு எதுவும் கடிக்காம இருக்கும். என்னையா டொண்டன் டக்குற ஐயோ ரெண்டு முகரையும் பாருங்க. ஐயோ பெரியப்பா வராரு என்னன்னு கேளுங்க. பெரியப்பா வராரு என்னன்னு கேளுங்க. ஆமா ஆமா மீன் இல்லடா நம்ம மாமாடா. எங்க நோத்தா விட்டு கண்ட மீன் போடா. நன்றி சொல்றா. நன்றி. ஆனா அன்பளிப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆஹா இத படிக்கலே படிங்க. ஐயோ தமிழ்ல எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. கண்ணை திறந்து படிங்க. நம்மளுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. அப்ப இங்கிலீஷ் படிப்பீங்களா? ஏய் ஹிந்தி தான் தெரியும். கருப்பசாமி சுந்தர பலவிச்சன சுராஜ்னஸ் விதா மைத்ரச பிலகல கப்தில சோபலா. இந்தா நீ வாங்கின காசுக்கு என்ன மாதிரி நான் சொல்லணும்? நீ உனக்கு 50 ரூபா தரேன்டா பாடி சொல்றா. நகைச்சுவை நடிகராக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார். ஏ கடைசியில் சம்பளம் கொடுக்காம இதுதான் மிச்சம்னு போயிடாமடா. இங்கே ஜெயபிரியா அவர்களுக்கு கிராம் சார்பாக கொண்டாடப்பட்டுப்படுகிறது. என்ன மொய் எழுத வர்றாரா? இது எங்கள் அப்பேன். ரொம்ப நன்றிப்பா. பச்சை பிளேட்டை பிடிங்கி திங்கிற வெக்கமா எங்கள் மூவருக்கும் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். சீ காரமோ எனக்கு என்ன தலையெடுத்துக்கிறமா நீ நன்றி சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய எங்கள் இருவருக்கும் பொன்னாடை நீத்து கௌரவப்படுத்திய மாமே சொன்னது சொல்லலாம். நீங்க தின்னு முழுகிட்டு பேசுங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் மூடி கூடு. படியா முத படிங்க. காத்து கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு இப்படி முறுக்க தின்னுக்கிட்டு இருக்க. 200 ரூபா கொடுத்துருக்கா. ஐயோ நான் படிச்சேன்னா சாமி கண்ணை குத்தி போடும். நீ உனக்கு 100 ரூபா கொடுத்துறேன்டா ஆளுக்கு பாதி இதை படிக்க தெரிஞ்ச நான் இதுக்கு இந்த வேலைக்கு வரேன். வேற வேலைக்கு ஹேய் நான் இங்கிலீஷ்னா சூப்பரா படிப்பேன். தமிழ் வராது. ஓம் படிப்பு உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது அது தெரிஞ்சு சொல்றேன். எனக்கு தெரியாது. ஏப்ப எழுதாம கொடுத்தானப்பா. ஏய் ஒட்டை எழுத்துல எவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. கருப்பசாமி சொல்லுங்க. அங்க இருக்கு எங்க இருக்கு கொட்டை. ஏய் அழகா முத்து முத்தா எழுதிருக்காக சொன்னேங்க. கருப்பசாமி சுந்தரவல்லி மகாலட்சுமி சொல்லுங்க. கருப்பசாமி சுந்தரவல்லி மகாலட்சுமி. அப்ப அப்படியே இதை படிச்சு சொல்லிருங்க. யார் பேருக்கு அர்ச்சனை வந்துட்டு வர? 40 அர்ச்சனை பண்றா. ஓம் சுக்லாம் பிரதம் வச்சனம் ஸ்ரீராம்பூரா மாமாடா நமக்கு. மாமாவா? மருதமணி மாமா சுந்தரவல்லி எங்க ஐத்த மக. 200 ரூபா அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி நன்றி வணக்கம். ஏ கலட்டிக்கடா. ஏன்டா பிச்சு பிச்சு தின்ற? இப்ப படி. இப்ப படி மேன். மண்ணு மணக்குதடி. ஆமா எனக்கு பெரிய ரெண்டு பேர் லிப் டு லிப் கிஸ் பண்றீங்க போங்க. பெரிய எனக்கு லவ்வர் ஏன்டா வீச்சப்படுத்தவள. அம்மா பெரியப்பா காசு கொடுத்துருக்காரு 200 ரூபா. எனக்கு 200 ரூபா கொடுத்துருக்காரு. உனக்கு 200 ரூபா. கடவுள்கார பெரியப்பா 200 ரூபா கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு கிராமத்தார்களுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் நாடகத்தின் சார்பாக என் சார்பாகவும் இங்க வந்திருக்க 50 பேர் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி என்னப்பா தம்பி தானே பொண்ணுடைகள் நாளைக்கு மறந்து முடிவா. 50 வயசு ஒரு கிழவி என்ன அப்பத்தான் இருக்கு. உனக்கு கட்டி வச்சு போடுறேன். நீ வாடி செவ்வாய் எடுத்துக்கிட்டு தெரியுவேன். பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி என்னை பெரிய பெரிய அரசியல்வாதிகளில் பெரிய இராணுவத்தினர் வெளிநாட்டுக்கெல்லாம் என்னை தெரியப்படுத்திய எனது அன்பு தம்பி. எனக்கு 3500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். கார்த்திகை மாதம் நல்லா வீட்டில் தான் கிடப்பேன். நாடகமே இருக்காது.
இந்த கார்த்திகை மாதம் நாடகம் ஆடுறேன்னு சொன்னால் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்னாலதான் இன்னை உலகமெல்லாம் இன்னைக்கு மருதமணின்னு தெரியப்படுத்த இன்னைக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக கூட இருக்கலாம். சொந்தக்காரர்களுக்கே தெரியறதா இருந்தாலும் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகத்தான். அவர்கள் சார்பாக இந்த உலகமெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி பேரும்போலும் வாங்கி தந்த எனது அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் மற்றும் எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். மேடையில சத்தம் கேக்குது, மேடையில சத்தம் கேக்குது, மேகாத்தில் வீச பாக்குது, வீச பாக்குது. கொஞ்ச நேரம் தாண்டி போவோம், கொஞ்ச நேரம் வாடி போவோம். நம்ம திருமங்கோலம் டோல் கட்டுக்கு. எங்க அண்ணன் கூப்பிடுது போகவா? அப்படி முறை கட்ட சக்காலத்தி மலை. ஏய் வளாலாங்கு ரேலூனா உன நம்புவதெல்லாம் வீணா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மண்ணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள. வெட்டிக்கார கூப்பிடாது, மிருதக்கார கூப்பிடாது, கருது வண்டிக்கார சகதியில் அடுத்தது மாதிரி இப்படி இப்படி என்ன பண்ற? வைப் மூமெண்ட்டுமே. புரியல, அது வைப் மூமெண்ட். டான்ஸ் இல்ல, டான்ஸ். குத்தட்டிண்டி குத்தட்டிண்டி மருதமணி குத்தட்டிண்டி. அவர் என்ன மாதிரி நைஸா ஒன் சேமாடேன் பாபடா வெத்தலைய போட்டு ஆஹா தட்டி கொஞ்சம் தட்டி கொஞ்சம் மாமா மக மாமா மக அடுத்த வார்த்தையை சொல்லுமேன். மறி தெரியாமத்தே முழிக்கிறேன் விடுவேன். வரி தெரியாது. அடுத்து ஜனவரி, அப்புறம் அதுக்கு அடுத்து பிப்ரவரி. ஏன் வரி தெரியாது? மாமா மக ரதியே மாமா மக ரதியே. இது இந்த அந்த பாட்டுல கொட்டை பாக்கும் கொட்டைய பாக்கும். ஐயோ கொழுந்து வெத்தல போட்டா வாய் சேவக்கும். அவன் சும்மா இருந்தாலும் நீ மச்சானி மச்சேனி இவ திருந்த மாட்டேன். எப்படி ஜனையாயிருவேன்? என்னது பிரச்சனை கொண்டு வந்துருவான்ட்டேன். போட்டா தூள் பறக்கும். வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி. வண்டி ஒரு கம்மாக்குள்ளே கொஞ்ச நேரத்திலே கொணக்குன்னு விழுகுது. அத்தான் என்ன அத்தான்? ஐயோ அத்தான் மேடையை உடச்சுப்பாங்க. நல்லா இருப்பேன். அங்க பாரு, அவங்க சிரிப்பை பாருங்க. ஐயோ என்னை அத்தான் போச்சு, அடிபட்டுச்சு அடிபட்டுருச்சு. ஐயா அவனா வெதரில் அடிபடி செத்து போவேன். என்ன சொல்ற? என்னத்த பெரிய ராணாட்டால் இருக்கு கம்பி. அத்தான் அத்தான்
இருக்கு கம்பியா அவர்கிட்ட உதட்டளவுல தான் பழகுறேன், உங்களுக்கு உள்ளளவுல பழகு. ஐயோ அவ வீட்டிலேயே கஞ்சி ஊத்துறதுக்கு யோசிப்பாங்க. மூஞ்சிய பாருங்கய்யா ஐயா, எல்லாரும் பாருங்கய்யா. மாட்டு இது மாதிரி எது மாதிரிங்க? சண்டைக்கு வந்த கிளி பாரியா வாய் அப்படி வைக்காதே. மலைக்கு ரோட்ல கிடக்குற நட்டுவாக்காளி ஓ மூஞ்சி நட்டுவாக்காளி சூத்து மாதிரியே இருக்கு. அது மாதிரியா இருக்கு. அதை போய் பார்த்தா ரொம்ப சிரமம் தான் அதை பிடிச்சி. கொடுக்கு வர இருக்கும் இல்லைங்க, அது உசுரோடு இருக்க வேலை போட தெரிஞ்சா எல்லாம் செத்து போயிடுவான்னு சொல்லுவாங்க. சும்மாவே டொக்கு டொக்கு டொக்குன்னு போடும். அதை போய் பிடிச்சி இதை போய் பார்த்து பெரிய விஷயம் தானே, பாராட்டக்கூடிய விஷயம். கண்ணங்கர தகிலி கட்டழகே தொட்டகிலி கண்ணனடை போட்டாளடி முத்தமா. இது வாய பாருங்க, அது வாய பாருங்க. ஏப்பா உங்க ஊருக்காரெல்லாம் பேண்ட் இப்படித்தான் போடுவீங்களா? நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு போட்டா சங்கட்டமா இருக்கு, கீழே இறக்கி போடுங்க. பயமா நெஞ்சுக்கு போட்டாத்தே. அவன் என்ன சொல்றான்? நீ மூடு, நீ தோற. இவ திருந்த மாட்டா சக்காலத்தி மகன். அவன் உன்னே தான் சொல்றேன். என்னைத்தான் என்ன சொல்றியான்? உன்னை ஒரு நாளைக்கு அவன் சொல்றேன். என்ன சொல்றியான்? அப்படியே சொல்றேன். அப்படியே என்னையா சொல்றியான்? இப்படித்தானா? புடுங்கதி கயிறா திருச்சி விருதுநகர் திருமங்கலம் வித்துக்கிட்டு தெரியும். நல்ல வியாபாரம் ஓடும். கையில வாங்கி கட்டிக்கலாம். யாருக்கு? கண்டு எனக்கா உனக்கா? எனக்கு இந்த மூஞ்சில ஏ உசாருன்னா உசாரு ஓரஞ்சாரம் உசாரு உசாரு ஓரஞ்சார உசாரு. என்னது கீழே உட்காண்டாரு? ஏங்க என்ன ஏன்டா மங்க மங்கன்னு குத்துன? என்ன அது பண்ண? மிஸ்டர் இங்க வாங்களே, இங்க வாங்க. சூத்துவத்தி அந்த மைக்கில் நில்லுங்க. உங்களை இங்க கூட்டியாந்தது யாரு? தம்பி ராதாகிருஷ்ணன். ஏன் யாரு கூட்டு வந்தா? என்னைய யாரு கூட்டிட்டு வந்தா? கூட்டு வந்தா ராதாகிருஷ்ணன் தம்பி. சம்பளம் கொடுக்கறது யாரு? அவர்தான். வீடியோ எடுத்து இப்படி உலகம்லாம் தெரிய வைக்கிறது யாரு? என்னை உலகம் முறை தெரியப்படுத்துறது தம்பி ராதாகிருஷ்ணன். கார்ல கூட்டிட்டு வந்தது யாரு? கார்ல ஏஜி கார்ல ஓசியா கூட்டு வந்தது தம்பி. சாப்பாடு வாங்கி கொடுத்தது யாரு? சாப்பாடு அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. என்னை கட்டி பிடிக்க சொன்னது யாரு? உன்னை கட்டி பிடிக்க சொன்னது அவர்தான் சொன்னாரு. ஏயா அப்ப நீ தான் இதையும் சொல்லி நீ கூட்டிட்டு வந்தியா? உன்னை ஏத்தி போய் பாத்துக்கோங்க. ஐயோ இப்போ சொன்னதை மட்டும் நீ செஞ்சுரு. என்னத்த ஒரு வருஷம் அவன் கூட நாடகம் ஓசி ஆடுறா. என்ன செய்ய போறாரு? என்னத்த செய்ய? அதானே என்னமே உரிவ முடிய உரிச்சு விடுவாப்பா. பாவடை உரிய சொல்றாரு. அவன் ஓசியில செல்ஃபி எடுக்கலாம் பாக்குறேன். என்னத்த செல்ஃபி எடுக்காத முண்டா செல்ஃபி எடுத்து என்ன பண்ண போகுது? என்னம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களா? பாட்டா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா?
உடனே உதஞ்சதுக்கு 50 ரூபாயாடா? இதெல்லாம் காணாது பெரிய அப்ப இதெல்லாம் காணாது. 160 ரூபா சொல்றாங்க. நல்ல சரக்கு வாங்கணும்டா. சரக்கு வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, சரக்கு வாங்கணும். பேரு எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி வணக்கம். பல மூரை நீ பொத்து தண்ணி கருத்திருச்சு தவளை சத்தம் கேட்டிருச்சு உடங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு ஜெயா தரிசா கிடக்குது பூமி. வாட் ப்ரோ? என்ன உங்கள பிரச்சனை ப்ரோ? என்ன பிரச்சனை ப்ரோ? ஒரு வட்டம் கட்டி பிடிச்சிக்கிறேன். அந்த போர்வையை தான் நல்லா விரிச்சு கொடுங்களேன். புள்ள எவ்வளவு நேரம் சிரமப்படுது. அரே ஏன்டா நீங்க வேற? பாவம் அந்த புள்ள தடுமாறுது. அவன் வேற கழுத்தரிப்பேன் சேவை குஞ்சு மாதிரி இருக்கேன் அவன். ஏடி சாமி எதுக்கு? ஐயோ அவர் கூப்பிடுறாரு. போ கூப்பிட்டா நீ என்ன போற சொல்ற? நான் உள்ள ஏமா இவர் என்ன டோக்கன் போடுறவரா? நீ போறேன்னா எனக்கு தம்பளம். நீ என்ன போற? நான் உள்ள போறேன். ஐயோ எனக்கு தம்பளமே உன்னை பார்த்தோடுறது எனக்கு தம்பளமே. போ. இதுக்கு தான் உன்னை கூட்டி வந்திருக்கேன். ஆமா. ஐயோ ஐயோ உங்க ஆளோட கூப்பிடுறாரு. ஐயோ அதே தான் நான் சொல்றேன். நான் என்ன வேமா கூப்பிடுறா டைம் ஆகுதுடா. ஐயோ போங்க. ஐயோ அவர் ஒரு லேட்டுக்கு 70 ரூபாய் பிடிப்பேன். ஐயோ ஐயோ சாமி சாமி ஐயா உனக்கு ஒரு ஏய் நோ பாடி டச். டான்ஸ் பண்ணுவியா அப்பனா? என்ன பண்ணீங்க? டான்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஆட மாட்டேன். ஐயா 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 புரியடா. ஐயா புரியடா. ஜெயா கூச்சு 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 கூச்சு. அவனை தள்ளி விடுறா டேபிளோட. வேணாம்டா வேணாம்டா பிள்ளை ஊட்டிக்கானே. அவன் பிள்ளை ஊட்டிக்கிற மாதிரி. வா பாத்தியாரே வா வஞ்சி கோடி. சொன்னதை செஞ்சுட்டு வாவேன். ராத்திரி அம்மா தூக்கமா தடி செருப்புட்டு அடிவே அவனை. வாமா அவன் ஏதாவது கடிச்சு வச்சிருக்கியா? அவன் 350 ரூபா அத்தை குளிக்கு வந்து வைக்கவா? ஜெயா ஜெயா ஏன்டா நான் என்ன காலமாடாடா? இப்ப எதுக்கு நான் சொன்னேன்? மாடு படக்குன்னு தவட்ட முடியுதே. காலமாடு மாதிரி என்னை உரி உரின்றேன். எதை தொட்டுக்கிட்டு ஜெயா என்னத்தரா சாப்பிடா வந்து அதிரசமா வச்சிருக்கா? ஜெயப்பிரியா செய்ய வர்றியா? ஒலிப்பால வாடாயிடும். மாமாவை கத்த விடாத உனக்கு சோறு போட மாட்டேன். நான் என் தம்பியோட சோறுக்கு மட்டுமா தம்பியோட நாடகம் ஆடி அவன் ஒன்னே ரெடி பண்றான்டி. என்ன ரெடி பண்ணி என்ன பண்றது? அவன் உங்கிலியாஞ்சட்டியை லைன் பண்றேன். ரெடி பண்ணிட்டேன் தம்பி. ரெடி பண்ணிட்டேன். எப்பா தள்ளுடா எச்சி தச்சுக்கிட்டே இருக்கு. அரைஞ்சு விடுவேன்டா. இடத்த தள்ள. அண்ணே இந்த அக்கா சாயிறாங்க. நான் என்ன செய்ய? இல்ல தம்பி உன் கூட வருஷம் 30 நாள் மாசம் 30 நாள் நாடகம் ஆடி இருக்கேன். அவ்வளவுதான் முட்டனாக்கு முண்டை ஒன்றும் தெரியாது அவனுக்கு. ஏய் மாசம் 30 நாள். சரி சரி விடுனே ஏதாவது சொல்லுனே. 30 நாள் நாடகம் ஆடி ஒரு நாளைக்கு 3500 ரூபா சம்பளம் கொடுத்து திருமங்கலத்துல 3 சென்ட் வாங்கியிருக்கேன். அண்ணே 3 சென்ட் நிலம் வாங்கியிருக்கியா? 3 சென்டா? ஏன்டா நாடகம் கொடுத்த நானு 10 சென்ட் வாங்கல, நீ 3 சென்ட். ஆனா அந்த பிள்ளைகிட்ட 2 சென்ட் போச்சு. அம்புட்டு காசை வித்து அழிச்சிட்டியா? அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை செருப்புட்டு அடிப்பாரடா. செருப்புட்டு அடிக்கிறாருன்னு தம்பி. ஏமாத்தாடி ஆண்டி 2 சென்ட் வச்சு 2 சென்ட்டை காலி பண்ணியிருக்க வந்துட்ட. 2 சென்ட் காலி பண்ணி இப்போ 1 சென்ட் தானே இருக்கு. எங்க நிலம் தானே? என்னத்த அது சென்டர்ல மூதேவி தைலம். ஏய் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? அந்த செண்டா நான் இடத்தை வித்துட்டேன். அப்புறம் 3 சென்ட் நிலம் வாங்கி
காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் இந்த மாதிரி இல்ல நீங்க போய் ரெண்டு சென்ட நீ தானே தேய்ச்சிட்டு வந்த மேல அடிச்சுட்டு வந்துட்டீங்கள ஜெயா என்ன ஆணி வச்சு அறைய கண்ண துணி வச்ச அப்புறம் அறைய முடியும் காது மசரும் கேட்டு தொலைய மாட்டேங்குது வர வர. என்ன சொன்னீங்க தம்பி? ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, இந்த வயசான காலத்துல ஒரு கூட்டியாதி கொலை கேஸ் ஒண்ணு. ஜெயப்பிரியா, உன் வீட்டுக்கு நான் என்ன நேரம் வரேன்? காலையில ஒரு 5:30 மணிக்கு போ. ஒரு ஒரு இதுவுமே இல்லாம இருக்கடா. என்ன எப்படித்தேன் இந்த ஒரு நாட்டுல பொழைச்ச போறே தெரியாது. என்ன யார் வரவான்னு கேட்டா அது கூட தெரியாமடா இருக்காட்டு. என்ன யார் வரணும்னு தெரியாதா? அந்த பிள்ளைகிட்ட கேட்டா அந்த பிள்ளை கூட சொல்லும். ஆனா உனக்கு உனக்கு தெரியவே தெரியாதா? இல்ல உனக்கு தெரியுமா தெரியாதா? ப்ரோ 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 ஐயோ ஏங்க அவர்னு வெளிக்கு ரெண்டு கழுவாம போற மாதிரி போய் அவன் தெரியாம கேக்குறியா? என்ன யார வரவுண்டு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஆனா நான் சொல்றேன் தம்பி ராதாகிருஷ்ணா, என்னடா செஞ்ச மயிறு? ஃபீலிங்ல புடிச்சு உருவுன்னு அது வந்துருச்சு. நல்ல வேளை 2 பேரும் ஒரே துணியா இருக்கு, அது நினைச்சு இதை பிடிச்சி விடுவாங்க. ஆமா, ஒன்னதும் புளுத்துனே வேதம் புளுத்துனது ப்ளூ கலர். தம்பி ஒரு பணம் என்னத்தா சாணியோட போதுக்கலாம். இந்நேரமா சாணி ஓட போற? ஒரு 5:30 போ. வாசலுக்கு சாணி தண்ணி தொளிக்கடா. ஜெயப்பிரியா, ரொமான்ஸ் உனக்கு என்ன தெரியும் மருதமணி? ப்ளீஸ் மருதமணி கோஆப்ரேட் பண்ணுங்க. இதே உங்கள்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம். செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு சிந்துக்கிட்டும் பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே மைக்கார தெரியவில்லை. ஆடிக்கிட்டு இருக்கிறான். என்னடா புடப்ப என்னத்த தேவன் தேங்காய் சீதை கடிக்க வரேன். எதுல விட்டு? வாயில. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க ஆரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு சிந்துக்கிட்டும் பாடுதம்மா இந்த மனசு. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்த அவளை கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினுள்ளே. பொண்ணு நம்ம பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அன்னமே. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. பங்காளி 2 பேரும் அந்நியமா இருந்தாங்களா? எப்பத்தா அந்த பையன் அந்த பிள்ளைய எதுவும் பண்ணானா? அதே என்ன பண்ணணும்னு தெரியாம தான் உட்கார்ந்திருக்கு. அதுக்கு போய் கேட்டு. எல்லாம் அதெல்லாம் மறந்துருக்கும் நேரம் எல்லாமே. அட பாவியலா, இல்லடா ஏத்தா. ஏய் தம்பி, அதெல்லாம் மறந்துருக்கு. என்னடா முழிச்சு மணிக்கவே இருக்கேன். மேகி பாக்கெட்ல இந்த பொம்மை மாதிரியே. மேகம் யாரும் இல்லை, அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, முத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு சேர்ந்துக்கிட்டோ பாடதம்மா இந்த மனசு.
விதி நம்ம நேரம் சரியில்லைன்னு போக வேண்டியதேன். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். அணிலுக்கு சோடி யானையா, கரெக்டாக இருந்துக்கு சோடி அணை உண்டாகும். கடி இஸ் கிரேட். நான் போய் வளகாப்புக்கு புளிச்சோறு கட்டவா? போடி மயிர் மாலை. அண்ணே புளிசோறு வேணாம், தக்காளி சோறு கிட்டே நல்லா இருக்கா? அம்மா அவர் கிரேண்டரு பாட்டு மறந்து வச்சு நீ பாடுத்தா. சூப்பர். எல்லாம் முடிஞ்சா? இல்லை உள்ளே போனீங்களே, எல்லாம் முடிஞ்சா? மண்டவளம் தட்டி போட்டாச்சு, கிஸ்மிஸ் குழந்தை போடணும். நான் போய் இலை வெட்டிட்டு வரவா? ஆமா, நீ இலை வெட்டிட்டு வந்து அப்படியே பொங்க வச்சு கொடுத்துடலாம். படுத்துக்கிட்டு சிரிக்கிறியே, என்னை பார்த்தா சீரியல் மாதிரி தெரியுதாத்தா? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். அழகு வட்ட வய இங்கே இருக்கேன், ஆப்பிளுக்கு அழுகுற மாதிரி இருக்கேன் அவன். அப்படியா? என்ன இப்படி சொல்றீங்க? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொல்றீங்களே. மாடு இளங்குடி ஓடிச்சா? மாடு இளங்குடி ஓடிச்சாடி? உங்க வாய் நல்ல வார்த்தை வரதா? சரிங்க சார், சரிங்க சார். மாமாட்ட சொல்லிடுறேன். வச்சிருங்க, வச்சிருங்க. கிரிங் ரேவு கிட்டிங் ரவு. ஐயோ மாமா கங்க்ராச்சுலேஷன். என்னடா? மாமாவுக்கு விசா வந்திருக்கு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறாரு. என்னன்னு போறாரா? தம்பி, ஐயா, நம்ம குடும்ப கஷ்டமே குறைய போகுது ஐயா. அதான் நான் எதிர்பார்த்தேன் தம்பி, நீ நல்லா இருக்கணும். இப்போ போகலானே, எனக்கு கொரோனா மாதிரி இருக்கு. ஒரு செக்கப். உடனே தமிழ அரசுக்கு செய்தி கொடுங்க, இவரை பிடிச்சி உள்ள அடைக்கட்டேன். ஐயோ ஏங்க அப்படி சொல்றீங்க? இது என்னது? அது தம்பி போனாருன்னா குடும்பத்தை நான் பாத்துக்கிறோம்னு நினைச்சேன். ஏங்க குடும்பத்தை மொத்தமா நீ பாப்ப, இந்த குந்தாணி பார்க்கலாம் பாக்குறே. யாரையா குந்தானிங்கிற? அதில் சொல்றீ. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அந்த முறையெல்லாம் சொல்லி அப்படி பேசாதீங்க. அவர் எனக்கு வந்து இது வேணும், மசுறு வேணும். இங்க வா. இனிமேல் இந்த குட்டே பாக்கெட் எனக்கு வேணாம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாமா. நீங்க இருக்கிற இந்த நெஞ்சில அதை கொண்டாந்து வைக்க முடியாது. அப்படி பேசாதீங்க. வைக்க முடியாது. இங்கே போய் என்னடி பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. அது பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துச்சு, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில. ரெண்டு பேரும் என்ன ஒப்பாரி வச்சா? நான் என் புட்டு துணியே காணோம்னு தேடி போனேங்க. ஏன் புட்டு துணியே காணோம்னு தேடி போனேன். இருந்தாலும் அண்ணனுக்கு முன்னாடி தம்பி கல்யாணம் பண்ண நினைச்சது தப்பு தான் ப்ரோ. மேடம் அண்ணி. ஐயோ அண்ணியா, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. மாடி பண்ணி கோபால் பண்ணி வாயில குத்துவேன். என் பேரு கோபால் இல்லை, அரவிந்த்சாமி. என்ன பேரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்துறீங்க? ஐயோ எனக்கு வேண்டாம். கொடுக்கவே இல்லை, கம்பு கூட்டு வரீங்க அவரு. அப்போ டேய், அப்போ எச்சி புத்தி இருந்திருக்கு. டேய் கட்ட ரோக்கர்ரா நீ. டேய் தம்பி, எங்கே லாவுறடா? உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணும். ஆமா. என்னம்மா? அவங்க அம்மாவை கூப்பிடுது பாலகத்தி மாலை. அப்ப இவளும் ஒரு ஈத்து ஈண்ட மாடுதானா? அந்த புள்ள கூப்பிடும், என்னைய தான் கூப்பிடணும். அண்ணியோட நல்லா இருங்கண்ணா. ஐயோ பெரிய மாமா, பெரிய மாமா, பெரிய மாமான்னு சொல்லாத, மச்சான்னு சொல்லு. கட்டிக்கிட்டு அதை வாழ்னே என்னால முடியாது தம்பி. நீங்க ஏன்னா நித்த உனக்கு செக்யூரிட்டி போட முடியாது என்னால. நீ ரொம்ப லூசு, நீ வேணாம். தம்பி தம்பி அப்படி நல்லா. ஆனா நீங்க நல்லா இருக்கணும் உங்க மனசுக்கு. நீங்க அதை எனக்கு தரணுன்றது. அதை தர முடியுதுன்னா நான் டிவி ரிப்பேர் பண்ண கொடுத்தேன். ஆனா தர்றீங்க. குட்டாய் பாக்கெட்னு சொன்னீங்கல்ல தம்பி, குட்டாய் பாக்கெட் சொன்னீங்கல்ல, குட்டாய் பாக்கெட் முழுசா தந்தா என்னால செமிக்க முடியாது தம்பி. உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படி சொல்லவா? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடு காலம் நான் புரிஞ்சேன், தவத்தாலே நீ கிடைச்ச பசு பொண்ணு பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நீரில் வந்த ஆண்டவரே ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகு
எனக்கென வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா நடக்கையில் உன்ன கூட வரும் நில போலே நான் அல்லவா கண்ணில் கொண்ட ராதையிலே ராமன் கொண்ட சீதையிலே மடி சேர்ந்த பூரதமே மனசுக்கு